விஜயகாந்த் சமாதிக்கு சென்று விஜய் எடுக்கும் உறுதிமொழி. விஜய் அரசியல் கட்சி தொடங்கியுள்ளார். அவரது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைக்கப்பட்டு உள்ளது. இந்த கட்சிக்கான சின்னம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. பெரும்பாலும் கட்சியின் கொடி கலர் அடர் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் என கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தில் இந்த பெயர் முறையாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இந்த கட்சி தொடர்பாக அவர் வெளியிட்டு இருக்கும் அறிக்கையில்தான் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில்தான் 2024 எங்கள் இலக்கு கிடையாது, நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிற்க மாட்டோம், 2026 தேர்தலில் நிற்போம், 2024 லோக்சபா தேர்தலில் யாருக்கும் ஆதரவு தர மாட்டோம். அவர் கட்சிக்கு வருவதை உறுதி செய்து விட்டார். எங்களின் அரசியல் பயணம் எதை நோக்கி செல்லும் என்பதை சொல்வோம். அரசியல் மாற்றத்திற்காக கட்சியாக இது இருக்கும், வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான கட்சியாக இது இருக்காது. வெறும் ஊழலுக்கு எதிரான கட்சி என்று சொல்ல மாட்டோம். எங்களுடைய கொள்கைகளை அதில் விளக்கமாக கூறியுள்ளோம். ஜாதி மத இன வேறுபாடு பார்க்காமல் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கும் கட்சியாக இது இருக்கும் என்று அவரின் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜயகாந்த் மீது விஜய் மிகுந்த பாசம் வைத்திருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அதன் வெளிப்படையாகத்தான் லியோ வெற்றி விழாவில் கமல், ரஜினியின் பெயர்களை சொல்வதற்கு முன்பாக விஜயகாந்தின் பெயரை சொல்லியிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது சங்கத்திற்காக அவர் நடத்திய கலை நிகழ்ச்சிகளுக்கும் தனது தொடர் ஆதரவை விஜய் கொடுத்து வந்தார். கேப்டனின் இறப்பு விஜயை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியது. சமீபத்தில் கட்சியை அறிவித்து விட்டார். அரசியல் முதல் பயணமாக சில தலைவர்களின் சமாதியில் ஆசி வாங்க இருக்கின்றாராம். அதில் முக்கியமாக விஜயகாந்த் சமாதியில் சில உறுதிமொழிகள் எடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது.